இந்த தேர்தலில் அவங்க ஜெயிக்கவே இல்லை. அதனால் கூட்டணி ஒரு முக்கியங்கிறது சொல்ல முடியாது. இன்னும் சொல்லப்போனால் அண்ணன் திருமாவளவன் சொல்கிறாரு, கூட்டணியில் நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? அது கூட்டணிக்கு ஏதோ விஷயம் பிளவு இருக்குன்னு தானே அர்த்தம். மனசு சரியில்லாமல் இருக்கோம்னு தானே அர்த்தம். திமுக கூட்டணியில் பிளவு உள்ளதாக பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் செய்தியாளர் சந்திப்பில் கூறியுள்ளார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை கூட்டணி ஒரு முக்கியமான அவசியம் ஒன்று தான். அது சில காலங்கள் எடுபடும். ஒரு மக்கள் விரோத அரசு அப்படின்னு வரும்போது மக்கள் விரும்பத்தகாத நடவடிக்கைகளை இப்பொழுது அரியலூரில் அரங்கேறிக்கிற மாதிரி தமிழ்நாடு முழுவதும் இருக்குது. அப்படிங்கும்போது இன்றைக்கி அரியலூரிலே தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும். இதே மாதிரி ஒவ்வொரு பகுதியிலும் இன்றைக்கி நிலைமை மாறிக்கொண்டே வருகிறது. அதனால் கூட்டணி என்பது ஒரு பெயருக்கு வைத்துக்கொள்ளலாமே தவிர, இன்னும் சொல்லப்போனால் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது எல்லா ஜாதி கட்சிகளையும் ஒன்றா சேர்த்தார். எல்லா கட்சிகளையும் ஒன்றா சேர்த்து தேர்தலில் கூட்டணியில் போட்டிட்டாங்க. ஆனால் அந்த தேர்தலில் அவங்க ஜெயிக்கவே இல்லை. அதனால் கூட்டணி ஒரு முக்கியங்கிறது சொல்ல முடியாது. இன்னும் சொல்லப்போனால் அண்ணன் திருமாவளவன் சொல்கிறாரு, கூட்டணியில் நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? அது கூட்டணிக்கு ஏதோ விஷயம் பிளவு இருக்குன்னு தானே அர்த்தம். மனசு சரியில்லாமல் இருக்கோம்னு தானே அர்த்தம். சரி, காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் மதிப்புக்குரிய செல்வ பெருந்தகை சொல்லும்போது, செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விடுவதற்கு எங்களை அழைக்கவில்லை, எங்களை தாழ்த்தப்பட்ட சமூகம் என்று ஒதுக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கார். உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் அதில் சமூக நீதி எங்கே இருக்கிறது? அப்போ இவர்களெல்லாம் கூட்டணியில் இருக்கிறார்கள். கூட்டணி இருக்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த ஆட்சியினுடைய கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த ஆட்சியினுடைய கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாட்கள் எண்ணப்பட்டிருக்கின்றன. ஆட்சியுடைய நாட்கள் குறைக்கப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது. அதில் கூட்டணி என்பது அவர்கள் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.